our channel. நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி 100 கிராம் கடலைப்பருப்பை 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே குவான்டிட்டியில் மரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணது, உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் மாவு எடுத்து நல்லா பால் ஷேப்பில் உருட்டினதுக்கப்புறமா கையில் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக வடைக்கு தட்டுற மாதிரி தான் தட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வடையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது, மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். இப்போ இதை ஒன் சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்க சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடு ரெடியாகி வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட வடை 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒன் சைடு திருப்பி போடலாம். இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மரவள்ளி கிழங்கு வடை எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.